தமிழ்நாட்டினுடைய கோவில் அப்படின்னு பார்க்கும்போது பல ஆகம விதிகள்லாம் இருக்கும். இதில் புரியாத ஒரு புதிராக வடகலை தென்கலைன்ற ஒரு இஷ்யூ ஒன்று ஓடிட்டு இன்றைக்கு கூட காஞ்சி அத்திவரதர் அந்த கோவிலில் வந்து வடகலை தென்கலைக்கு இடையிலே வந்து ஒரு ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. அதை விசாரித்து பார்க்கும்பொழுது அந்த பிரபந்தம் பாடுறதுல ஒரு கூலி ஏதோ ஒன்று கொடுப்பாங்களாம், அது வடதோசை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாங்கிறதுல ஏதோ ஒரு இஷ்யூ ஆகி 2 பேருக்கும் கை கலப்பாயிடுச்சு. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க. அந்த வடகலை தென்கலையெல்லாம் இருக்குது, வைணவம் இன்னும் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக நடத்துகிற போராட்டம். இல்லாட்டி போனால் யாருக்கு ஞாபகம் இருக்குது? ஒரு காலத்தில் எல்லாரும் வந்து நெத்தியில் பட்டை தீட்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி நாமம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஒத்தக்கோடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் எல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி அது அவங்கள எங்கே பார்க்குறீங்க? நீங்கள் யாரை பார்க்குறீங்க? இன்றைக்கி எல்லாம் டை கட்டிக்கிட்டு ஜம் ஜம் ஜம்னு கிறிஸ்தவ உடையில் தான் சுற்றுறான். சாஸ்திரிகள் கூட பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்து புரோகிதா அங்கே வந்து கட்டிவிட்டு பச்சை கச்சம் கட்டுறதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்னும் வைணவம்லாம் அணியில் அது வடகலை தென்கலையெல்லாம் இன்னும் நடைமுறையில் இருக்குதுங்கிறத காட்டுறதுக்காக ஒரு போராட்டம். அதுக்காக செய்தி இப்போ வந்து செய்தி வந்தப்புறம் இன்னும் நடக்குது. இது உங்களுக்கு எனக்கு தெரியாது, இப்படி ஒன்று இருக்கிறது நமக்கு தெரியாது. அது இருக்கிறத காட்டுறதுக்காக ஒரு சண்டையை போட்டு ஒரு செய்திகள் அடிபட்டு இன்றைக்கும் வடகலை தென்கலை இருக்கிறதா நம்ம காட்டுறதுக்காக நடத்துகிற ஒரு இது. உண்மையில் அவங்களுடைய அது கேஸில் நடந்துட்டு இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம், அது அந்த யானை காஞ்சிபுரத்து யானைக்கு, கோயில் யானைக்கு அந்த வடகலை நாமம் போடுறதா தென்கலை நாமம் போடுறதான்னு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த ஒரு 60-70 வருஷமாக அந்த கேஸ் நடந்துக்கிட்டு. அது அப்பப்போ அந்த கேஸ் வரும். இந்த 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 6 மாதத்துக்கு வடகலை, இந்த 6 மாதத்துக்கு தென்கலையும் போடுன்னு சொல்லி அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அது வந்து அவங்களுடைய பத்திரிகைகளில், அவங்களுடைய அச்சு ஊடகங்களில் அது ஒரு பெரிய வடகலையா தென்கலைக்கே வெற்றி அப்படின்னு போட்டு அவங்களாம் இது பண்ணிக்குவாங்க. அது இருக்குதுன்னு காட்டுறதுக்காக. இன்னும் அதெல்லாம் அழிஞ்சு போயிடல, அதெல்லாம் இருக்குது. அப்படின்னா என்ன சார், முதல்ல வடகலைனா என்ன, தென்கலைனா என்ன? எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியாது. நாமத்தில் வந்து யூ வடிவத்தில் ஒரு நாமம் போடுவாங்க, இன்னொன்று வந்து இப்படி வந்து அப்புறம் கீழே ஒரு கோடு வந்து அப்படி மேலே போகும். அது ஒன்று வந்து வடகலை, ஒன்று வந்து யூ போட்டால் வடகலை. ஆமாம், யூ போட்டால் வடகலை. அது தெரியாது. அதில் என்ன வித்தியாசம் வருதுங்கிறதுல உண்மையை சொல்லணுன்னா, நாமன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? லிங்கம்னா என்னன்னு தெரியுமா? லிங்கங்கிறது பெண் உறுப்பில் ஒரு ஆண் உறுப்பு இருக்கிறது, அதுதான் லிங்கம். உடல் உறவு. ஒரு ஆண் வந்து ஒரு பெண் உறுப்பில் இருக்கிறது தான் லிங்கம். அந்த இப்படி இருக்கிறது ஆண், இப்படி இருக்கிறது பெண். அந்த பெண் உறுப்பில் ஆண் உறுப்பு இருக்கிறது. சிருஷ்டிக்கிற நேரத்தில் தான், சிருஷ்டி செய்கின்ற நேரத்தில் தான் மனிதன் தெய்வமாகிறான். படைப்பு தொழிலை செய்கின்ற வேலையை செய்வது வந்து உடல் உறவின் போல தான் அவன் வந்து படைக்கிறான். அந்த படைக்கிறது வந்து கடவுள் தான் முடியும். உடல் உறவு கொள்ளும்போது தான் அந்த படைக்கிறதுனால அவன் வந்து கடவுளாகிறான். அதனால தான் அந்த உடல் உறவு வந்து அந்த வந்து இதை சைவர்கள் அதை கும்பிடுறாங்க. வைணவர்கள் என்ன பண்ணுறாங்களா, இப்படி இருக்கிறது பெண், அதில் இருக்கிற அந்த சிவப்பு வந்து ஆண்குறி. உடல் உறவு தான் நெத்தியில் அவன் போட்டுட்ருக்கான். அது ராமருடைய பாதம், அது பெருமாளுடைய பாதம்லாம் சொல்லுவாங்கல்ல, எடுத்து இதுதான் அது மாத்திரம். ஏன் சென்டர் கோடு அவ்வளோ பெருசாக ஏன் போகுது? ஆண் உறுப்பு உள்ளே போயிருக்கு, பெண் உறுப்பு எப்படி இருக்குது, அவ்வளோதான். இதை எப்படி சார் நெத்தியில் போட்டுருவாங்க? அதை படைக்கும் போது அது கண்ணதாசனுடைய பாட்டில் ரொம்ப சுலபமாக எழுதியிருப்பார். படைப்பதனால் என் பேர் இறைவன். அந்த நேரத்தில் தான், அதாவது மற்ற எல்லா நேரத்திலையும் மனிதன் வந்து மனசு எங்கேயோ இருக்கும், வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம உங்ககிட்ட பேசிக்கிட்டு போய் என் மனசில் வேறு எது இல்லாமல் ஓடிட்டு இருக்கும். மனமும் உடலும் ஒருங்கிணைந்து இருக்கிறது எந்த நேரத்தில்னா, ஒரு ஆணை பொறுத்தவரையிலும் அவன் மனசு விரும்பினதான் செக்ஸ் வச்சுக்க முடியும். அப்போ தான் ஆணுக்கு அந்த விரைப்பு வரும், அப்போ தான் அந்த உடலோடு வச்சுக்க முடியும். மனமும் உடலும் ஒன்று சேர்ந்து இயங்குவது செக்ஸ் வச்சுக்கிற ஒரே நேரத்தில் தான். மிச்ச நேரத்தில் ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கான், வீட்டு வேலையை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பான், இது ஆஃபீஸ் பிரச்சனை பற்றி நினச்சிக்கிட்டு எல்லாம் நினச்சிடும். உடல் உறவு நேரத்தில் தான் செக்ஸ் வச்சுக்கணும்னு நினச்சா தான் முடியும். மனமும் உடலும் ஒருங்கிணைந்தால் தான் செக்ஸ் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி மனமும் உடலும் ஒருங்கிணைந்து செய்கிற மாதிரி அந்த எப்படி இருக்கிறியோ அது மாதிரி நீ கடவுளை நினச்சா தான் நீ கடவுளை அடைய முடியும். செக்ஸ் நேரத்தில் எப்படி மனமும் உடலும் ஒன்றிணைந்து இது பண்ணுதோ, பக்தி நேரத்தில் நீ அது மாதிரி இருந்தால் தான் கடவுளை அடைய முடியுங்கிறதுனால தான் கோயில் அதெல்லாம் கீழே இருக்கிற கோபுரத்தினுடைய அடியில் வந்து இதெல்லாம் வச்சுருக்கிறார். சிற்பங்களாக இருந்தது, அதுக்காக தான் காரணம். இந்த மாதிரி உடலுறவு நேரத்தின் போது எப்படி மனமும் உடலும் ஒருங்கிணைந்து செய்கிறதோ அதை அப்படியே நீ கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்தீங்கன்னா அப்படியே கூறா மாதிரி கலசம் அது அப்படியே கூறாகுது. கூறா எங்கே போகுதுன்னா மேலே போகுது. அங்கே தான் இறைவன் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் தான் இதுதான் தத்துவம். இதெல்லாம் தான் கோயில்களுடைய அடிப்படை. அதுதான் ஆகம விதிகள். இதெல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல.
ரவிக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா ரவிக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க ஊர் கோயிலெலாம் சின்னதாக இந்த சொப்பு வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். நடபாதை நம்ம ஊர் நடபாதை கோயிலுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்காது. அங்கே இருக்கிற கோயில்னா ஏதோ 1-2 தான் பெரிய கோயில்கள் இருக்குது. மற்றபடி வடநாட்டில் கோயில்னு சொல்கிறதுக்கான ஒரு பெரிய கோயில்கள் எதுவுமே கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம், எந்த கோயில்? அங்கே காசியில் இருக்கிற இந்துக்கள் புண்ணிய ஸ்தலம் ஒரு பள்ளத்துக்குள்ளே இருக்கிற கோயில். காசி விஸ்வநாதராலே ஒரு பள்ளத்தில் கிடக்குது. ராமேஸ்வரத்தில் இருக்கிற கோயில் பெரிய கோபுரத்தோடு இருக்குது, தெற்கு பகுதியில் இருக்கிறது. வடக்கு பகுதியில் அந்த கோயில் அதே இப்போ இந்துக்களுடைய புனித ஸ்தலத்தில் வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளார படி இறங்கி போகணும் கீழே. அங்கே அது ஒரு கிணறு மாதிரி இருக்கும். காளஹஸ்தியில் போனீங்கன்னா பார்க்கலாம், அது மாதிரியே இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ளார தான் காசி விஸ்வநாதர் ஆலயம் அங்கே வந்து உள்ளே தான் கிடைக்கும். பரிதாபமான கோயில். அங்கே போய் கட்டடக்கலைனாலே தென்பகுதி தான். அங்கெல்லாம் கோயிலே கிடையாது, சின்ன சின்ன இது தான். பூரி ஜெகநாதர் ஆலயம் வந்து அப்படி நீளமாக அவ்வளோதான் வரும், மொட்டை கோபுரம் தான் அது. அது உள்ளார அந்த விக்கிரகங்களை பார்த்தீங்கன்னா அந்த கடவுளே சொல்ல முடியாது. நம்ம ஒரு காவல் தெய்வங்கள் மாதிரி இருக்கும் பூரி ஜெகநாதர் ஆலயம்லாம். அது மாதிரி அதெல்லாம் அங்கே இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா ராமரையும் கிருஷ்ணனையும் தான் அங்கே வணங்கிட்டு இருப்பாங்க, வேறு சாமிகளே இருக்காது. இந்த சிவலிங்கமெல்லாம் ஒரு கொஞ்சம் இடத்துல தான் இருக்குது. அதனால் இதை வடக்கில் வந்து சிற்பக்கலைகளோட கூடிய கோயில்கள் எதுவுமே இல்லை. மவுண்ட் ஆபு போன்ற இதெல்லாமே இருக்குது. அது எல்லாமே சமணர்களால் கொண்டு வரப்பட்டது. சரி, இப்போ நீங்கள் வடக்கில் இந்த கோயில்களே பெருசாக இல்லைன்றீங்க. இன்றைக்கி இந்த பாபர் மசூதி இடிப்பு அல்லது பாபர் மசூதிக்கு அப்புறம் ராமர் கோயில்ன்ற இந்த இஷ்யூ இருக்குல்ல, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் ராமர் கோவிலுக்கு போவீங்களான்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு எதிரானவர்களை, எந்த மதத்துக்கு எதிரானவர் இல்லை, ஆனால் அதற்கு முன்பாக இருந்த ஒரு மசூதியை இடிச்சிட்டு கட்டுறதுல தான் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதனால் நாங்கள் போக மாட்டேன்றாங்க. இப்போ இதுக்கு எதிராக வானதி சீனிவாசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கோவில் தானே இருந்ததுன்றாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு என்ன ஆதாரம்? அப்போ பாபர் மசூதி வந்து கோயில் இடிச்சிட்டு காட்டல, அது காட்டுங்க. அங்கே என்ன கோயில் இருந்ததுன்னு சொல்லுங்க. அங்கே ராமர் கோவில் இருந்தது. ராமர் அங்கே தான் பிறந்தாருன்னு ஒரு ஜட்ஜி சொன்னார். அது இன்னும் டைம் தான் வேற சொன்னார். இத்தனை மணிக்கு ஒரு அலகாபாத் ஜட்ஜி அதான் கலைஞர் கேட்டார், பிரசவம் பார்த்த டாக்டர் கூட தெரிஞ்சிருக்காது, அந்த ஜட்ஜுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு தீர்ப்பு கொடுத்தார். உச்சநீதிமன்றம் வந்து நீ இடிச்சுவிட்ட, ஏப்ப அதை ஏன் இடிச்சிங்க? அதில் தான் காங்கிரஸும் பாஜகவும் ஒன்று சேர்ந்தது. அத்வானி தூண்டி விட்டார், நரசிம்மராவ் தான் அதை உடைச்சார். காங்கிரஸோட? ஆமாம், காங்கிரஸ் நரசிம்மராவ் பிரதம மந்திரியாக இருக்கும்போது அது உடைக்கப்பட்டது. இல்லை சார், காங்கிரஸ் அந்த பேரணிக்கு தான் அனுமதி கொடுத்தது. உடைக்க நரசிம்மராவ் தலைமையில் தான் அதுக்கு அனுமதியை கிடைச்சது. நரசிம்மராவ் தான், அது ஒரு ஐயங்கார், இந்த ஒரு சிந்திய ஐயங்கார் சேர்ந்து தான் அதை உடைச்சாங்க. பாபர் மசீத் அங்கே இருந்த இடத்துல அது ஒரு என்ன கோயில் இருந்ததுன்னு சொல்லுவோம். வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க, சிவன் கோயில் இருந்தால், பெருமாள் கோயில் இருந்தால், கிருஷ்ணன் கோயில் இருந்தால், ராமர் கோயில் இருந்தால், எந்த கோயில் இருந்தது அங்கே? அது வழிபாட்டு தலமாக இருந்ததுக்கான ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. அதே சமயத்தில் காசிங்கிறது வந்து பௌத்த மத இடம், சாரநாத் பக்கத்துலேயே இருக்குது. அந்த அங்கே தான் வந்து அசோக ஸ்தூபி அங்கே தான் வச்சாங்க. அந்த அசோக ஸ்தூபியை உடைச்சு அங்கே போட்டு வச்சுருக்கீங்க. போய் மியூசியத்தில் பாருங்கள், சாரநாத் மியூசியத்தில் எல்லாமே இருக்குது, பௌத்த மத சின்னங்கள் ஃபுல்லாக இருக்குது. அங்கே தான் புத்தருடைய ஞானம் பெற்ற இடம். அந்த இடத்துல நீ போய் வச்ச உன் கோயில் எங்கே இருக்குது? பள்ளத்துக்குள்ளே கிடக்குது. அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? அந்த பள்ளத்துக்குள்ளே இருக்கும் ஒரு சின்ன குறுகலான சந்து, ஒரு சைக்கிள் ரிக்ஷா போகிற அளவுக்கு தான், ஆட்டோ ரிக்ஷா தான் போக முடியும், அந்த அளவுக்கு ஒரு குறுகலான சந்து. அது உள்ளே போய் இப்படி லெஃப்டில் திரும்பினீங்கன்னா ஒரு பள்ளம், அது ஒரு பள்ளமாக ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இறங்கினா விஸ்வநாதர். அதுக்கு பக்கத்தில் பெரிய மசூதி, அடுத்த பில்டிங், இந்த பில்டிங் மாதிரி பெரிய மசூதி. அதுக்கு பக்கத்தில் அதை விட பெருசாக சர்ச்சு. என்ன பண்ணாங்கன்னா, இவங்க விஸ்வநாதர் ஆலயத்தை கட்டிட்டு இது பண்ணி முகலாயர்கள் வந்த உடனே அங்கே வந்து நீ எப்படா மசூதி கட்டலான்னு இவங்க கேட்டாங்க. பௌத்த மதம் இருந்த இடத்துல நீ எப்படி விஸ்வநாதர் ஆலயம் கட்டின அப்படின்னு வாய முடிக்கிட்டான். இவன் மசூதியை கட்டிவிட்டான். வெள்ளக்காரன் வந்தான், சர்ச்சு கட்டினான். எப்படா சர்ச்சு கட்டாங்க? பௌத்த மதம் இருந்த இடத்துல அவன் வந்து இருக்குது போது அவன் கோயிலை கட்டினான். நீ ஆட்சிக்கு வந்தோன்னு உன் கோயிலை கட்டின, நான் வந்து என் கோயிலை கட்டுறேன். என்னடா நீங்கள் அதை சந்துக்குள்ளார போனீங்கன்னா ஒரு பள்ளத்துக்குள்ளார விஸ்வநாதர் ஆலயம், பக்கத்தில் பெரிய மசூதி, அதுக்கு பக்கத்தில் பெரிய சர்ச்சு. அங்கேயெல்லாம் அந்த வேலையை காட்டலையே நீங்கள், அந்த வேலையை காட்டலையே. ராமர் எந்த இடத்துல பிறந்தாருங்கிறது இன்றைக்கி அந்த நேபாளத்தினுடைய பிரதம மந்திரி என்ன சொல்கிறாரு? ராமன் நேபாளத்தை சேர்ந்தவன், அயோத்தியா நேபாளத்தில் இருக்குது, நீங்கள் எப்படி கோயிலை கட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. சீதையை நேபாளத்தை சேர்ந்தவா?
சொல்கிறாங்களே வந்தேரிகள் சீதையே ஒரு வந்தேரி தானே, அவ்வளோதான் நீ கும்பிடுற. இந்த ஊரை சேர்ந்தவன் இல்லையே, நேபாளத்தை சேர்ந்தவன் தான். சோனியா காந்தி ஏற்றுக்காததுக்கு காரணம் அவ்வளோதான். எவ்வளோ கான்ட்ரவர்சிங்க. சனாதனத்தை எடுத்தீங்கன்னா அத்தனையும் அத்திப்பழத்தை போட்டால் அத்தனையும் சொத்தேம்பாங்களே, அது மாதிரி சனாதனத்தை போட்டிங்கன்னா அத்தனையும் சொத்தை தான். பல பிரச்சனைகள் இருக்கிற இந்த கோவிலை அல்லது இவ்வளவு சச்சரவுக்கு இடையில ஏன் மோடி அரசாங்கம் இப்பொழுது துவங்கினது? ராமரை காட்டி ஜெயிக்கிறதுக்கு அதாவது அதனால தான் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு மக்கள் ஆதரவே இல்லையே, எப்படி நான் ஜெயிச்சேன்னு கேட்டாங்க. அந்த ராமர் கோயில் இருக்கிறதுனால மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு பெருகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு காட்டுறதுக்கு, வேற ஒன்று. எலெக்ஷன் வந்து ஓட்டிங் மிஷின் இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை, அவங்க தான் ஜெயிப்பாங்க, அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. அதெல்லாம் எத்தனை இடத்துல ஜெயிக்கணும், எத்தனை இடத்துல எந்தெந்த தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் கூட அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் அந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையரை போட்டாச்சு இல்லை. மற்றவெல்லாம் பூத் ஏஜென்ட்டை போடுவோம், இவங்க தேர்தல் ஆணையர்களில் போடுறாங்க. அவங்கள பூத் ஏஜென்ட்டே அவங்க தான். சரி, இல்லை சார், தேர்தல் ஆணையரை நம்ம எதுவும் குறை சொல்லிட்டோம். அது பதில் இன்னைக்கு நடக்கிற 5 மாநில தேர்தல்கள் இன்னைக்கு காங்கிரஸ்காரர் இந்த இது சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்றாங்க. நீங்கள் இதெல்லாம் சொல்லாதீங்க. இன்றைக்கி நீதிபதிகளும் சரி, தேர்தல் ஆணையம் இது போன்றவங்களாம் கேள்விக்குரியவர்களாகி விட்டார்கள், பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அது ஒரு காலம் இருந்தது, புனிதர்கள் நம்ம நினச்சது. இன்றைக்கி நம்ம மற்ற மனிதர்கள் கூட நேர்மையாக இருப்பாங்க போட்டு இவங்கள பார்த்தா சந்தேகமாக இருக்குது. ஒரு அமலாக்கத்துறை ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அமலாக்கத்துறைக்கு போன அந்த ரெய்டு போன ஆட்கள் வீட்டில் ஒரு ரெய்டு பண்ணுங்க, எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். தேர்ந்தெடுத்தவன் பிறங்க என்னக்கா மாட்டாங்க இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்க வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களான்னு. ஏன் பேரம் பேசியிருக்க மாட்டாங்க, நான் விட்டுறாங்க. இவ்வளோ தான் எடுத்தோன்னு சொல்லி கணக்காட்டி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்கலாம் இல்லை, நடந்திருக்காதா? வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த கேள்வியை ஏன் கேட்கக்கூடாது? என்னை போல மாசம்பளம் வாங்குறவனை வந்து கரெக்டாக வருமான வரியை பிடிச்சிக்கிட்டு டிடெக்டட் சோர்ஸுங்கிற இவெல்லாம் காணாமல் போயிட்டான். நீரவ் மோடியை காணும், இவனை காணும், இந்த இது கர்நாடகாக்காரன் விஜய் மல்லையாவை காணும், இன்றைக்கி ஒன்றும் பிடிச்சிக்கிட்டு வரலையே. வழக்கமாக சொல்கிறதா, பிக் பாக்கெட்காரன் உடனே அடித்து வச்சு உள்ளே தள்ளிவிடுவாங்க. இந்த மாதிரி வரி ஏபி செய்கிறவரெல்லாம் ஊரில் சொசைட்டியில் பெரிய மனுஷன், அவனுக்கு பாரத ரத்னா பத்மபூஷன்லாம் கொடுப்பீங்க. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்றது 1, 2 அப்படின்னு ரிலீஸ் பண்ணார். இன்றைக்கி வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணார். அதில் என்னென்னா 2G வழக்கின் போது ஜாஃபர் சேட், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்த ஜாஃபர் சேட் கூட ராஜா அவர்கள் பேசின ஒரு உரையாடல் வந்து வெளியில் வந்து விட்டுருக்காரு. அதாவது இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்கக்கிட்டேயே இவங்க தொடர்பு படுத்தி இப்படிலாம் பேசியிருக்காங்க, இதுக்குள்ளே நிறைய ஃபோர்ஜரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆடியோ டேப்பாக வெளியிடுறாரு. இந்த போக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கேடி ராகவனுடைய டேப்போட அதெல்லாம் சேர்த்திக்க விட்டுத்தான். அவர் வார் ரூம்னு வச்சுக்கிட்டு டெய்லி ஒன்று தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அரசியல்வாதியாக இருக்கிறார். வார் ரூம்னு வச்சுக்கிட்டு வேண்டாம். டிஎம்கே 1 ஃபைலில் என்னாச்சு, டிஎம்கே 2 ஃபைலில் என்னாச்சு, என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தார், என்ன ஆக்ஷன் நடந்தது, டிஎம்கே 3 ஃபைல் அதோட போய் சேர்ந்துக்கும். கேடி ராகவன் ஃபைல்ஸோட இதெல்லாம் சேர்த்திக்க வேண்டியது தான், அவ்வளோதான். அண்ணாமலைக்கெல்லாம் வந்து அதை பற்றி ஒன்று கவலை இல்லை சார். இந்த டேப்பு நீங்களும் நானும் தயாரிக்கலாங்க. அண்ணாமலை பற்றி 1000 டேப்பு உண்டாக்கலாம். அதான் இன்றைக்கி கூட சொல்கிறாங்களே, ஏதோ ஒரு பதவிக்கு பெருசாக தேத்தி விட்டார்னு இப்போ வாரப்பத்திரிகைலாம் வந்துருக்குது. இன்றைக்கி அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்காரில் ஒருத்தர்னு பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்துருக்கு. ஏன் நீங்கள் என்ன பத்திரிக்கை பார்க்குறது இல்லை? அண்ணாமலையுடைய ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டுக்கு என்னென்னாரு, டெல்லி ஒன்றிய அரசில் வந்து பில் பாஸ் பண்ணுறதுக்கும் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கும் பெரிய இது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறாங்களே. அந்த கமலாலயத்துக்கிட்ட போய் நின்னாவே தெரியுது. நீங்கள் ஒன்றும் உள்ளே போய் விசாரிக்கணுங்கிறதெல்லாம், போய் நின்னீங்கன்னா பெரிய கூட்டம் நிற்கிது. எதுக்கு நின்றுக்கிட்டு இருந்து பாருங்களேன், எத்தனையோ தடவை சொல்லிடுறேன். இங்கே அவங்க வந்து ஒரு கமிஷன் ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அந்த கமிஷனை வச்சுக்கிட்டு தான் அவங்க கட்சியாக நடக்குது. இல்லாட்டி போனால் அவங்களுக்கு ஏது காசு. ஒன்றிய அரசு இருக்கிறவர்கள் ஆட்சியில், ஒன்றிய அரசு வந்து பாஜக கையில் இருக்கிறவர்களும் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த கட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து போடுறதுனால நம்ம ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. இல்லை, இது வந்து திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பு என்ன பாதிப்பு? டிஎம்கே ஃபைல் 1ல் திமுக ஆட்சி இழந்துருச்சா, டிஎம்கே ஃபைல் 2ல் ஆட்சி இழந்துருச்சா, என்ன ஸ்டாலினை ஜெயிலில் போட்டாங்களா, என்ன பண்ணிட்டாங்க? காரண காரியமே இல்லாமல் செந்தில் பாலாஜி எதுக்குங்க ஜாமீன் கொடுக்க முடியாமல் துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த எந்த குற்றத்துக்காக அவரை பிடிச்சிருக்காங்க? அதிமுகவில்
அவர் செஞ்ச ஊழலுக்கு தான் பிடிச்சிருக்காங்க. அதிமுகவில் செஞ்ச ஊழல் வந்து ஜெயலலிதா பழனிசாமி எல்லாம் இருந்தபோது இருந்த ஊழல். ஏன் பழனிசாமி உள்ள தள்ளுது? அரசியல்காரங்களுக்காக பண்ணுறாங்க. அதனால தான் செந்தில் பாலாஜி மேலே ஊழல் போது எல்லாம் சிரிக்கிறாங்க, வேறு வேலையில் போடான்றாங்க. அதே தான் அண்ணாமலை பேச்செல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டே அவசியம். 30 ஃபைல் வச்சுருப்பார். அவர் வேணுங்கிறதுல சொன்னால் நாளைக்கு ஒரு இன்னொரு ஃபைல் வேணுங்கன்னா நான் 10 நிமிஷத்தை தயார் பண்ணி கொடுத்துருவார். அவரால் அது முடியும். வார் ரூம் வச்சுருக்காருல்ல, வார் ரூம் இருக்கிறது அதுக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏங்க நான் தான் எவ்வளோ தடவை சொல்லிடுறேன், பல பிரபல நடிக்கக்கூடிய ப்ளூ ஃபில்மு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்களாம் நடித்தாங்க, தத்ரூபமாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி உங்களை பற்றி என்னை பற்றியும் கூட ப்ளூ ஃபில்ம் எடுத்து விட முடியும். அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. முகம் மட்டும் போதும், முகம் மட்டும் போதும். மிச்சம் எல்லாம் கிராஃபிக்கில் செய்ய முடியும். ஓகே ஓகே. அதனால தான் இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து வீடியோ ஆதாரங்கள்லாம் ஏற்றுக்கிறது. இல்லை இது ஒரு ஆடியோ டேப். அது ஆடியோ டேப்பெல்லாம் அது இன்னும் சுலபம் இல்லை. இல்லை பேசுனவங்க முக்கியமான நபர் இல்லை சார், அதனால தான் கேட்குறாங்க. மிமிக்ரியில் பண்ணிட்டு போக வேண்டியதானுங்களா? சிவாஜி படத்தில் காட்டல, மயில்சாமிங்கிற ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு பேசுகிற மாதிரி மாற்றி எடுத்து போயிடுறாங்கல்ல. ஆடியோ டேப் இன்னும் சுலபங்க. என் குரலில் நீங்கள் பேசிட்டு முடிஞ்ச பிறகு உங்கள் குரலில் நான் பேசிட்டு போகிறேன், 2 பேரும் பேசுகிறது தான் ஒரு ஆடியோ டேப் போடுறது என்ன இருக்குது? பெரிய கஷ்டம் இல்லை. அதனால தான் அதெல்லாம் கோர்ட் அக்செப்ட் பண்ணுறது. அதோட நம்பகத்தன்மை கேட்பாங்க. இல்லை இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் இது விடுறது அப்படியெல்லாம் பண்ணி நான் அதெல்லாம் இந்த ஆடியோ டேப் விட்டதுனால தான் பாஜக அவனுடைய செல்வாக்கு உயர்ந்தால் அதனால தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறதுக்காக தயார் பண்ணுறாங்க, மக்களை தயார் பண்ணுறாங்க. இவங்க ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் இந்த ஓட்டிங் மிஷின் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எத்தனை இடத்துல ஜெயிக்கிறதுங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனரையும் எலெக்ஷன் இதாக இருக்கிற ஆணையர்களை எல்லாம் பொதுமக்கள் தீவிரமாக கண்காணித்தால் ஒழிய, ஓட்டிங் மிஷினுடைய நம்பகத்தன்மையை நிரூபித்தால் ஒழிய பாஜகவை தேர்தலில் தோற்கடிப்பு என்பது நடக்கவே நடக்காது. அது வந்து அதுக்கு இன்றைக்கி வந்து 3 மாநில தேர்தல்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ்காரர்கள்லாம் இப்போ வந்து எதிர்த்து பேசுகிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நானும் ஐயநாதன் 2 பேர் தான் இதை வந்து திருப்பி சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி அகில இந்தியாவும் அதை பற்றி பேசுது. இப்போ தமிழ்நாட்டில் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் நடந்தது. திருமாவளவன் தலைமையில் தான் நடந்தது. என்னெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு இழப்பு ஒன்று இருந்ததுனால என்னால் போக முடியல. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் அது ஒரு இயக்கமாக மாறிடுச்சு. வாக்கியந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. வாக்கியந்திரம் இருக்கிறவரில் அவங்கள ஜெயிக்கிறதுக்கு அது அவ்வளோ சுலபம் கிடையாது. பழைய முறைக்கு போன பேலட் முறைக்கு போனோம். அதில் குறைவு. அதாவது தப்பு பண்ணணுன்னாக்கா அது கஷ்டப்பட்டு பண்ணணும். எம்ஜிஆரை ஏமாத்தின மாதிரி தாங்க. மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரிக்கெல்லாம் இன்டர்வியூ வச்சு நடத்தி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த 3%காரங்களாம் போய் அவர்கிட்ட உட்காந்து அன்றைக்கி அவர் ஆட்சிக்கு வந்தோன்னா அவங்க தானே உள்ள ஃபுல்லாக டாமினேஷனு வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து வேணுங்கிறவங்களெலாம் சீட்டு கொடுத்துட்றாங்கன்ட்டாங்க. உடனே இந்த சினிமாவிலேருந்து வந்தவருக்குன்னா அரசியல் ஆட்சி முறை ஓரளவு தெரியாது அப்படிங்களான்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டார். அதுக்கு என்ன பண்ணலான்னார், கம்ப்யூட்டரில் வச்சிடலாங்கன்னார். கம்ப்யூட்டர் வச்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இதுனாக்கா உடனே அழித்து கையில் வேறு எழுதி போடலாம் அப்படின்ட்டாங்க. அவருக்கு தெரியாது கம்ப்யூட்டரில் ஒரு பட்டனை தட்டாக அழிஞ்சிருங்கிறது அவருக்கு விஷயம் தெரியாது. கம்ப்யூட்டர் வந்த புதுசு ஏமாற்றிவிட்டாங்க. இன்டர்வியூ எதுக்காக வச்சாங்க? மருத்துவக் கல்லூரியில் மார்க் வாங்கினவனெல்லாம் மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தக்கூடாது. அவன் மருத்துவனாக போகிறதுக்கான மனப்பான்மை இருக்குதா, ஆட்டிடியூடு இருக்குதாங்கிறத பார்க்கணும். மக்களுக்கு சேவை செய்வானாங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் அவனை இது மருத்துவராக ஆக்கணுங்கிறதுக்காக தான் இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. அதையே ஒழிச்சாங்க இவங்க. நான் இன்டர்வியூவில் வந்து என்னுடைய ஆட்டிடியூடு வந்து ஒரு மாதிரி சம்பாதிக்கிற குறிக்கோளோடு இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா இவன் டாக்டராக வந்தால் ஊரை கெடுத்து விடுவான், கொடுக்காதேன்னுவாங்க. மார்க் வாங்கியிருப்பான், சீட்டு கிடைக்காது. ஆட்டிடியூடு பார்ப்பாங்க. அதுக்கு தான் இன்டர்வியூ வச்சது. இன்ஜினியரிங்க்கு அதுக்காக தான் இன்டர்வியூ வச்சது. அதெல்லாம் வந்து அவருடைய அறியாமையை பயன்படுத்தி அவர் அந்த இன்டர்வியூ எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த இது திரும்பி வரவே இல்லையே. கம்ப்யூட்டர் என் பேர் காந்தராஜ் எடுத்துகிட்டு ஜெயபிரகாஷன் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு தட்டுன்னு என் பேர் டெலிட் ஆகுது, உங்கள் பேர் உள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேர்த்து போடலாம். அது அவருக்கு தெரியாது. அவர் நல்லா ஏமாத்தினாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் அவர் ஏமாத்தினாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அவர் எந்தெந்த விஷயத்தில் அவர் ஏமாற்றப்பட்டாருங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ பழைய முறை பேலட்டுக்கு போனோம். அந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஆடியோலாம் ரிலீஸ் ஆகுது. இன்னும் கூட என்னை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அமெரிக்க முறை இது தேர்தல் வரணும். ஜனாதிபதிக்கு எப்படி நிற்கிறாங்களோ அந்த ஜனாதிபதியாக நிற்கிற தலைவர்களை அவங்க போட்டியிடட்டும். 100 ஓட்டுக்கு ஒரு எம்எல்ஏ, 1000 ஓட்டுக்கு ஒரு எம்பி அப்படின்னு வச்சுருங்க. எனக்கு 10,000 ஓட்டு விழுதுனாக்கா 100 ஓட்டுக்கு ஒரு எம்எல்ஏங்கிற போது 10,000 ஓட்டுக்கு இத்தனை எம்எல்ஏ, 10,000 ஓட்டுக்கு ஒரு எம்பிங்கும் போது 10,000 ஓட்டுக்கு 10 எம்பி. உங்களுக்கு 15,000 ஓட்டு வந்துருக்குனாக்கா 15 எம்பி, உங்களுக்கு 1000 ஓட்டுக்கு ஒரு எம்பி. ஆக இப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டவனுக்கு ரெப்ரஸன்டேஷன், எனக்கு ஓட்டு போட்டவனுக்கு ரெப்ரஸன்டேஷன் இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கிறது எப்படி?
உங்களுக்கு 1000 ஓட்டு, எனக்கு 1100 ஓட்டு. நான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் காலி. உங்களுக்கு ஓட்டு போட்ட 1000 பேர் காலி. அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அதை மாற்றுன்றதுக்கு அதெல்லாம் மாற்றுங்க. உண்மையான ஜனநாயகம் வேணும்னா அதை பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா இன்றைக்கி இந்த பிஜேபியினுடைய இந்த அட்டகாசமெல்லாம் நடக்காது. தேர்தல் விளையாட முடியாது. இந்த மாதிரியான ஆடியோ ரிலீஸும் வராது. அது வராது. அண்ணாமலை போன்றவங்களுக்கு வேலை இருக்காது. ஓகே ஓகே சரிங்க சார், பார்ப்போம் இந்த ஆடியோ ரிலீஸ்னால என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்த போது பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.